அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். நாம கனவை நனவாக்குகிறோம். எப்படி பண்ணலாம்? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. கனவுகள் இல்லாத யாருமே இருக்க முடியாது. அதனால அந்த கனவுகள் எல்லாம் நமக்கு நனவாகணும்னா நம்ம எப்படி என்னத்தை நம்ம எந்த முறையை நாம ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வெளிப்படுத்துதல், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தனியாக பண்ண முடியாது. கண்டிப்பாக அதற்கு தியானம் தேவை. அந்த தியானம் நம்ம முன்னாடி பார்த்த தியானம் எல்லாம் நம்ம தினம் பிராக்டிஸ் செய்து கொண்டு வரும்போது இந்த வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணிக்கிறதையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் என்ன போல வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம இந்த தியானத்தை விடாம தினம் பண்ணிட்டு வரும்போது நமக்குள்ள என்ன தேவைகளோ, என்னென்ன மாற்றங்கள் நமக்கு தேவையா இருக்கோ, எது நமக்கு பண்ணணும், எந்த ஒரு குறிக்கோளை நாம அடையணும், எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாக தருகிறது. அதனால நாம இந்த தியானம் பண்ணக்கூடிய இந்த 21 நாள் நம்ம கத்துட்டு இருக்கிறது தினமுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு தெளிவு கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதே மாதிரி நமக்குள்ள ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது. அந்த வளர்ச்சி முதல்ல நம்ம உள்ளுக்குள்ளேயும் வருகிறது, அது வெளியவும் நமக்கு வருகிறது. இப்ப நம்ம வாழ்க்கையை எப்படி அணுகுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஹவு வி திங்க் வி பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எப்படி நமது வாழ்க்கையை நினைக்கிறோமோ, நம்மளை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ, ஸ்பெஷலி நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம நினைக்கிறோமோ, அதுவாகவே நம்ம ஆகி விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம் நான் ஒருத்தர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன், போய் உங்க வாழ்க்கை எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்க போறேன். நல்ல எப்படி இருக்கீங்க, நீங்க உங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் இப்ப பதில் சொல்றாரு. அதாவது என்னம்மா ஒரே வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா இருக்கு, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டே இருக்கு, சோதனையாவே இருக்குமா, இன்னுமே இல்ல, வாழ்க்கையே அப்படி போயிட்டு இருக்கு, ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் வெளியிடலாம். அதே மனிதர் இன்னொரு கருத்தையும் வெளியிடலாம். என் வாழ்க்கை சூப்பரா போயிட்டு இருக்குமா, நல்லா போயிட்டு இருக்கு, ஹாப்பியா இருக்கேன் நானு, எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, ரொம்ப இந்த வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டுத்திலையுமே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கருத்து நான் கஷ்டப்படுறேங்கிறது, இன்னொரு கருத்து நான் வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்றேன், வாழ்க்கையை நடந்துட்டு இருக்கு, அப்படி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டுல எந்த கருத்தை அவர் உணர்ந்து சொல்லுகிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாத்தையுமே அவர் ஈர்ப்பார். இப்ப ரொம்ப பாசிட்டிவா இது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றக்கூடியவர் அதுக்கேத்த மாதிரி தேவையான ஒரு செய்திகளையோ, இல்ல தேவையான நபர்களையோ, தேவையான நிகழ்ச்சிகளையோ அந்த மாதிரிலேயே போய் அவர் அவர்கிட்ட ஈர்ப்பார். ஈர்க்கும் போது அதே மாதிரிதான் அவருக்கு அந்த மாதிரி வரும். சோ அதனால நம்ம என்ன உள்ளத்துல நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில ஈர்க்கிறோம். அப்படி ஈர்க்கிறோங்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை பத்தி, நமது வாழ்க்கையை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப யோசிச்சு நாம பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதாவது ஒரு புக்ல சொல்றாங்க, கடல்ல அலைய தடுக்க முடியாது. ஏன்னா கடல்ல அலை வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அலை வந்து முடிஞ்சிடும், இல்ல அலைகள் நின்று விடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணனா கண்டிப்பா அது நடக்காது. அதே மாதிரி ஆனா நம்ம என்ன பண்ணலாம், கடல்வா அலை நிற்காது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது மேல நம்ம உள்ளா வரலாம். அதாவது ஒரு சின்ன கட்டை மாதிரி வச்சுட்டு அந்த அலைகள் எப்படி போகிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம சமாளிச்சுட்டு நாம அது மேல அப்படி மேலாக அப்படி நம்ம அது மேல உள்ளா வரும். அதாவது சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்மளால பண்ண முடியும், அதை தான் நம்ம கத்துக்க முடியும். அந்த மாதிரிதான் நமது வாழ்க்கையில சில வகையான சவால்கள் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனா அதை நம்ம எப்படி நேர்த்தியாக அதை சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது போதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நம்மளால பண்ண முடியும். அப்படி நமது வாழ்க்கையை நேர்த்தியாக, நல்ல ஸ்மார்ட்டா, நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லா நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா இந்த தியானம் நமக்கு கத்துக் கொடுக்கறது. அதனால நம்ம தியானம் தினமும் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இதை கத்துக்கிறோம். அதாவது மெடிடேஷன் முன்னாடி வரும்போது ஏன்பா எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா தியானம் பண்ண பண்ண நம்மளுடைய அந்த அணுகுமுறை மாறுகிறது.
எப்படி மாறுகிறதுனா சரி அது வரதான் வரும். இப்ப நம்ம அது எப்படி வந்து எடுத்துக்கலாம், அதை வந்து தியானம் பண்ணி அதுக்கு விடை கிடைக்குமா, எப்படி அதுல இருந்து நம்ம வெளியே வரலாம். ரெண்டாவது நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நாம வந்து அதை முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆமா இது எனக்கு வந்திருக்கு, ஓகே சரி இதை எடுத்துக்கிறேன் நான். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது. சந்திராசூர கூட வந்து சொல்லுவார், அதாவது எனக்கு மட்டும் ஏன் வருதுங்கிறது வந்து தியானத்துக்கு முன் இருக்கக்கூடிய நிலை. எனக்கு ஏன் இல்ல, எனக்கு எதுக்கு இப்படி இல்லை அப்படின்னு கேட்கக்கூடியது வந்து தியானத்துக்கு அப்புறமாக வரக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல வந்து ஒய் மீ அப்படின்னு கேட்கறது வந்து ஒய் நாட் மீ அப்படின்னு கேட்கக்கூடியது தியானத்துக்கு அப்புறமாக வரக்கூடிய ஒண்ணு. இன்னும் அடுத்து வந்து நமது மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. ஆனா அந்த மனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நாமளே அன்னைக்கு பார்த்திருப்போம். நம்ம கான்சியஸ் மைண்ட்ல 10% தான் யூஸ் பண்றோம், 90% நமது ஆழ்மனதோட பவர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மனத்துக்கு நினைத்ததை என்ன வேணுமாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பவர் அதுக்குள்ள இருக்கு. அதாவது இப்ப நான் உங்க கிட்ட சொல்றேன், இந்த எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஒரு லேட்டஸ்ட் ஐபோன் வந்திருக்கு இல்லையா, அந்த ஐபோனை வந்து உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நீங்க கண்ணை மூடி வச்சு உட்கார்ந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்காது, ஒரு அரை நிமிஷத்துக்குள்ள உங்களால அந்த லேட்டஸ்ட் ஐபோனை கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியும். இது இப்படிதான் இருக்கும், அதோட உருவத்தை கொண்டு வர, அதோட இமேஜை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அதுவே இல்ல, சரி இப்ப அடுத்து நான் சொல்றேன், அடுத்த ரெட்மி போனை கொண்டு வாங்களேன் லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னா அதையும் உங்க மனதை வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி சாம்சங்ல புதுசா ஏதோ ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களாமே, அது இப்ப வந்து நிறைய இதுல எல்லாம் வந்துட்டு இருக்கே, அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதை பாருங்க, அதை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்ணை மூடி பார்த்தோம்னா அந்த புது மாடலையும் நம்ம கண்ணால கொண்டு வர முடியும். மனக்கண்ணால நம்மளால கொண்டு வர முடியும். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா நம்ம மனமானது அந்த பிக்சரை வெளியே எடுத்து கொடுக்கும். அதாவது மனதுகிட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ அதோட படத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமை அதுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய மனம் வந்து சாதாரணமா ஒரு போன், அந்த போனையே கேட்டா அது நமக்கு எடுத்து கொடுக்கறது. நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன நினைக்கிறோம், எதெல்லாம் சாதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன அதெல்லாம் பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பாக அந்த மனதால பண்ண முடியும். அதுக்கு தேவையான அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது. ஆனா அந்த மனதை வந்து நாம கரெக்டாக வந்து அதுக்கு வந்து நம்ம இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதை மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மனம் வந்து அதை ஏத்துக்கிட்டு நம்ம அதுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த முழு பவரோட நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகும். அப்படி மனதோட ஒரு ஒரு நல்ல ஆற்றலை வந்து தட்டி எழுக்கக்கூடியது இந்த தியானம். இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையை, சாதாரண வாழ்க்கையை நம்ம எப்படி அசாதாரணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது தியானத்தால் வந்து நாம வந்து அசாதாரண வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும். அந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி நமக்குள்ள வருது இந்த தியானம் செய்யும் போது கிடைக்கிறது. இப்ப வந்து நாம வந்து வெளிப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் ஃபுல்லா அந்த வெளிப்படுத்தலை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வெளிப்படுத்தல் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், அதுல ஒரு பங்கு வந்து காட்சிப்படுத்துதல், அதாவது வந்து விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம முதல்ல வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு நம்ம இதயத்துக்குள்ள உயர்ந்த உணர்வுகளை எடுத்துக்கொண்டு போறோம். அந்த இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால நம்ம நிரப்புகிறோம். அதற்கு அப்புறமா வந்து நம்ம சுவாச விழிப்புணர்வு தியானம் பண்றோம். பண்ணிட்டு அதுக்கப்புறமாக நாம இந்த காட்சிப்படுத்துதலை கொண்டு வரும், அதாவது விஷுவலைசேஷனை கொண்டு வரும். இந்த விஷுவலைசேஷன் நம்ம செய்யும் போது நமது மனக்கண் முன்னால் ஒரு திரைப்படத்தை கொண்டு வரும். அந்த திரைப்படத்துல வந்து நாம வந்து என்ன நடக்கணுமோ அதை இப்பவே நடக்கிறதாக நினைச்சு அதுக்கு வந்து நாம கண்ணு முன்னாடி பாக்குறோம். அப்படி கண்ணு முன்னாடி பார்த்து நம்ம அதற்குள்ளேயே இருந்து அப்படி ஒரு உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஒன்றாக கொண்டு போகிறோம். அப்படி ஒன்றாக கொண்டு போய் இப்பவே நடந்துருது, இது நடந்து விட்டது அப்படிங்க நம்ம நினைக்கும் போது நமக்கு வந்து அதை வந்து அந்த எந்த கனவு இருக்கோ எது இருக்கோ நம்மளால அதை வெளிப்படுத்த முடியும், மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமது மூளையை எடுத்துட்டீங்கன்னா மூளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்தல் பண்ணும்போது இது உண்மையா இல்ல கற்பனையான்னு தெரியாது. நம்ம காட்சிப்படுத்தும் போது நம்ம கற்பனைகள் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அந்த கற்பனைகள் எல்லாமே வந்து நிஜமாக இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும்.
அப்படி பார்க்கும்போது நமது மூளைக்கு வந்து இது நிஜமாவே நடக்குதா இல்ல கற்பனையா இல்ல அப்படிங்கறத அதால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு வந்து அதால இது வேறுபடுத்தி பார்க்க முடியல. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு நிஜமாக இருக்குமாவது நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன காட்சிப்படுத்துறோமோ அதை வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது கையில. அதாவது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம கையில எடுத்து கொடுக்குது. அதாவது நமக்கு கிடைக்க வைக்கிறது. அதான் நாம கூட பார்த்தோம் எப்பவுமே உணர்வுகளும் வந்து நமக்கு மேக்னெட்டிக் மாதிரி, அதாவது எப்படி காந்தம் மாதிரி, இந்த காந்தம் எப்படி இரும்பை வந்து இழுக்கிறதோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் ஃபீல்டு கிட்ட போய் குவாண்டம் ஆற்றல் புலத்துக்கு போய் நம்மளால கொண்டு வர முடியும். அதனால நம்ம கனவுகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, நமக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் ஜீன்ஸ் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜீன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணு. ஏன்னா நம்ம யாருங்கிறது அந்த ஜீன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சரித்திரம் ஃபுல்லா அது கிட்ட தான் இருக்கு. பழைய சரித்திரமாகவும் இருந்தாலும் சரி, வரப்போகிய புதிய ஒரு சரித்திரம் நம்ம படைக்க போறதாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்த எல்லா வகையான ஒரு தகவல்கள் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த ஜீன்ஸ் வந்து சில சமயம் வந்து என்ன நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில இல்லை, சில அதுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அதையும் வந்து மறுசீரமைக்க முடியும். அதாவது நம்மளுடைய மரபணு மரபணுக்களையும் மறுசீர் அமைக்க முடியும். அதாவது ரீப்ரோக்ராமிங் தி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட நம்மளால இந்த தியானத்தால பண்ண முடியும். அதை வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சூழல் வந்து, அதாவது இன்னர் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்னர் என்வாயர்மெண்ட் வந்து எப்போதுமே உயர்ந்த உணர்வுகளால் நிறைக்கப்பட்டு அதுல வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் இருக்கும்போது நம்மளால இந்த மரபணுக்களையே நம்மளால வந்து சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற புக்ல வந்து ப்ரூஸ் லிப்டன் அவர்கள் விரிவாக சொல்லுகிறார்கள். அதனால நாம வந்து எதை ஒண்ணுமாலும் நம்ம உடல்ல நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். ஏன் இந்த ஜீன்ஸ்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஜீன்ஸ் வந்து நமக்கு தேவையான ஒரு புரதத்தை நமக்கு உற்பத்தி பண்ணுகுது. அந்த புரதம் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை. அப்படி அந்த ஒவ்வொரு செல்லும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக முழுமையாக வளர்ந்ததாக இருக்கணும்னா அதுக்கு நல்ல ஒரு புரதம் தேவை. அப்படி நல்ல புரதம் வந்து எப்போ நமக்கு வருதுன்னா நம்ம உயர்ந்த உணர்வுகளா இருக்கும் போதுதான் வருகிறது. அப்ப வந்து நமக்கு அந்த டைம்ல வந்து என்ன சொல்றோம் நம்ம வந்து, அதாவது ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரபணுக்களை வந்து அதை வந்து நாம ஆன் பண்றோம், மற்ற டைம்ல அதை ஆஃப் பண்ணோம். அதை ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் மரபணுக்களை நம்ம கிட்ட பவர் இருக்கு. நம்ம எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அதை வச்சுதான் நம்ம ஜீன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால நம்ம மரபணுக்களிலேயே மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம வந்து நீண்ட தியானங்கள் எல்லாம் செய்யும் போது அதை மாற்ற முடியும் அப்படின்லாம் வந்து கூட சில இதுகள் இருக்கு. ஸோ அது மட்டுமில்ல, நமக்கு என்ன நடக்குதோ அதுக்கு ஒரு நம்மளுடைய செயலுக்கு என்ன விளைவுகள் வருகிறதோ அதை நம்ம ஏத்துக்க கத்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து பொறுப்பேற்றுக்கிறோம். மற்றவங்களை வந்து பழி சொல்றது கிடையாது. அதே மாதிரி நம்ம உறவுகளை வந்து நம்ம அணைத்து போகிறோம். ஏன்னா அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் அளிக்கிறோம், ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நாம எதிர்வினையாகவோ இல்லை ரியாக்ட் பண்றதாகவும் இல்லை. இப்படி தியானம் நமக்குள்ள ஒவ்வொன்றாக 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 மாற்றிக்கொண்டே வரும்போது நம்மளை புதிய மனிதனாக மாற்றுகிறது. புதிய மனிதனாக மட்டுமல்ல, ஒரு அசாதாரண வாழ்க்கையை நமக்கு கையில கொடுக்குது. அதனால இந்த தியானம் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இது நல்ல ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு பொன்னான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு மேல கொடுக்குது. அதாவது நம்ம அடிக்கடி குவாண்டம் இயற்பியல்ல வந்து ஒண்ணு சொல்றோம், நமது எண்ணங்களும் உணர்வுகளும் நமது வாழ்க்கையை அமைக்கின்றன அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். உதாரணம் இல்லை, நிறையவே கேஸ் ஆராய்ச்சி பண்ணி இத வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எட்டு மொத்தம் 16 பேர் வயசானவங்களை கூட்டிட்டு போறாங்க. அதாவது எல்லாருமே 70 வயசு 80 வயசுக்கு மேல, 70 80 வயசு ரெண்டுமே கலந்ததாக மொத்தம் 16 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 16 பேரை வந்து ரெண்டு
குரூப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது குரூப் 1, அதாவது குழு 1, குழு 2 அப்படி ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு இவங்க 2 பேரையும் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க எல்லாருமே 22 வருஷம் வந்து சின்னவங்களாக, வயதில் இளையவர்களாக நீங்க நினைத்து கொண்டு அந்த மாதிரி வந்து இருக்கணும். நீங்க அதாவது மனதிலையும் 22 வயது நான் இளமையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து உணர்வுகளையும் நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். அதாவது உங்களுடைய எண்ணமும் உங்களோட உணர்வுகளும் ரெண்டுமே 22 வயது நீங்க இளமையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்ப வந்து நம்ம 70 வயசுன்னா என்ன, 22 வயசு ஆல்மோஸ்ட் 48 வயசு மாதிரியும், இவங்க வந்து 58 வயசு மாதிரியும் ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுலயும் அந்த அதுலயும் ஒரு குழுவை எடுத்துட்டு போய் அவங்க வந்து ஒரு ரிசார்ட் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொண்டு வைக்கிறாங்க. வைக்கும்போது அங்க எல்லாமே வந்து 22 வயசு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தராங்க. இந்த டிவில இருந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லாமே வந்து அந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அப்படி ஒரு சூழ்நிலையை அங்க கொண்டு வராங்க. அவங்க எங்க பார்த்தாலும் அதே மாதிரி பெட்டு, அதே மாதிரி டிவி, அதே மாதிரி வந்து புக்ஸ், அப்புறம் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாமே அதே மாதிரி கொண்டு வந்து ரியலாவே அந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்கள வாழ வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு குரூப்பை கொண்டு போய் நீங்க மாதிரி இதெல்லாமே சொல்லி இந்த மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிட்டு இந்த கற்பனையிலே நீங்கள் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு 5 நாள் இந்த மாதிரி பண்றாங்க. 5 நாளைக்கு அப்புறமா வந்து அவங்க 2 பேரையுமே வந்து ஆராய்ந்து பார்த்து அந்த முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எப்படி இவங்க இருக்காங்க, எப்படி இவங்க இருக்காங்கன்னு அவங்க வந்து கணக்கெடுத்து பார்த்து அதை வந்து ஆராய்வாக வெளியிட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா 2 பேரோட 2 குரூப்லயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அதாவது முதல் குரூப்ல எங்கே அவங்க வந்து தத்ரூபமாக அதே சூழ்நிலையில இருந்தாங்களோ அவங்களும் மாறி இருக்காங்க, கற்பனையில இருக்கவங்களும் மாறி இருக்காங்க. ஆனா சதவிகிதம் தான் மேல கீழே போகுது. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக சதவீதம் அதே சூழ்நிலையில இருந்தவங்க, கற்பனை பண்ணினவங்களுக்கு கொஞ்சம் சதவிகிதம் குறைச்சலா இருக்கே தவிர்த்து, ஆனா 2 பேரோடையுமே அவங்களால மாற்றம் கொண்டு வர முடிஞ்சது. அவங்க உண்மையாவே பாத்தீங்கன்னா அவங்க வரும்போது வேற மாதிரி வராங்க. ஆனா அந்த 5 நாளுமே அவங்க வந்து இளமையாக இருக்காங்க இருக்காங்க அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணும்போது அவங்க எப்படி அவங்களோட நடை, உடை, பாவனை எல்லாமே மாறுது. அதான் அவங்க வந்து கால் வழியாக இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்து வந்தவங்க எல்லாருமே அவங்க நேராக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க பேசுற விதம் வந்து மாறுகிறது, அவங்களோட முக பாவங்கள் மாறுகிறது. அப்புறம் வந்து நல்லா வந்து அவங்களால முடிந்த வரைக்கும் நிமிர்ந்து நின்று வேலைகள் செய்கிறார்கள், நல்லா வந்து சிரிச்சு பேசுறாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த வயசுல நம்ம எப்படி இருப்போமோ அதை அவங்களால திரும்பி கொண்டு வர முடிந்தது. அதனால நாம வந்து எப்பவுமே வந்து நம்ம எண்ணங்களையும் நமது உணர்வுகளையும் நாம வந்து கண்டிப்பாக கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரெண்டும் வரும்போதுதான் நமது வாழ்க்கை வந்து எப்படி அமைகிறதுங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதனால இது நான் சொன்ன இந்த ஆய்வு வந்து அடிக்கடி நம்ம மனசுல வச்சிட்டோம்னா, நாம வந்து நார்மலாவே சொல்றோம் 40 வயசுல என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். எதுவுமே வயசு இல்லை. நாம நேற்று எக்கிகையில பார்த்தோம், வயதுங்கிறது வந்து ஒரு நம்பராகத்தான் இருக்க முடியுமே தவிர்த்து வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கும்போது அந்த அர்த்தத்தோடு நம்ம வாழும்போது எந்த வயசாக இருந்தாலும் சரி இளமையாக வாழ முடியும், ஒரு பொருளுள்ள வாழ்க்கையை வாழ முடியும், அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். இப்படி நம்ம வாழும்போது நமது வாழ்க்கை வந்து ஒரு அசாதாரணமாக ஒரு வாழ்க்கையாக, ஒரு நார்மலான வாழ்க்கை இல்லாம ஒரு ஸ்பெஷல் வாழ்க்கையாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து நாம இந்த தியானம் மூலமா பெறலாம். அதனால வந்து நம்ம தியானத்தை வந்து தினம் பண்ணணும். அதாவது ஒரு நாள் பண்ணும் 2 நாள் இல்லாம தினம் நம்ம வந்து எப்படி சாப்பிட்றோமோ, எப்படி குளிக்கிறோமோ, எப்படி வந்து தூங்குறோமோ அந்த மாதிரி இதையும் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாக வைத்துக் கொள்ளும் போது நம்ம வந்து ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும்.